வாஸ்து என்பது ஒரு மனிதனுடைய ஒன்றாக இணைந்து பிணைந்து அது வேலை செய்கிறது என்பதை நான் பார்க்குற ஒரு சைட்டு மூலியமாவும் ரிசல்ட் தெரிஞ்சுட்டு வரேன். இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க என்னது பார்த்து, சார் உங்க வீடியோ பார்த்து என் வீட்டில் இருக்கிற தப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் என் வீட்டில் இருக்கு, வாஸ்து மட்டும் உங்களுக்கு தெரிந்து விட்டால் வானமும் உங்களுக்கு வசப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்பெல்லாம் அந்த காலத்துல வாஸ்து பார்த்தாங்களே சார், அந்த காலத்துல வாஸ்து இல்லாத நல்லா வாழ்ந்தாங்களே, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றாலாம் இருக்காங்க. ஆனா நாம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. நவகிரகத்தை கண்டுபிடிச்சதே நம்ம முன்னோர் தான். நம்மால் போய் என்ன பண்றான், நீங்க சனிக்கிழமையில எள்ளு விளக்கு ஏத்துறான். வளர்ச்சினா என்ன? நீங்க எல்லாமே பில்டிங் கட்டிட்டு ஆளுக்கு ஒரு கார் வச்சிருந்தா வளர்ச்சி என்ற ஒரு மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. வாஸ்து என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கும். 85 வயசு 70 வயசுல கலப்பையை தூக்கி தோல்ல வச்சுன்னு தாத்தா மாட்டை ஓட்டிக்கின்னு கழனிக்கு போன காலம் போய் 30 வயசுல டயபெட்டிக்கா இருந்து இன்சுலின் போடுற காலத்துல நம்ம வாடுறோம். இது வளர்ச்சியா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நம்மளுடைய வகுப்பு 4வது பேட்ச் ரவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ரவாண்டா பேட்ச் தொடங்க இருக்கிறது. செப்டம்பர் 27, 28 கிளாஸ் நேரடி வகுப்பு. 2025 5 பேட்சுகளுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்க போறோம். அதுல 4வது பேட்ச் வந்துட்டோம். 4வது பேட்சோடைய நேரடி வகுப்பு சென்னையில் நடக்க போது 27, 28 வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து ஏன் பார்க்க வேண்டும், வாஸ்துவில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்றதை ரொம்ப டீப்பா டெப்தா சொல்றோம். வாஸ்து நிபுணர்களை உருவாக்கி என் மாணவர்களை வாஸ்து பார்க்க விட்டு அதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நான் ஒரு லட்சியத்தோடு இறங்கியிருக்கிறேன். அதனால இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என சொல்லக்கூடிய 5 தத்துவத்தின் அடிப்படையிலே ரவாண்டா என்ற பேட்சுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க உள்ள வந்துட்டோம். இந்த பேட்சில் வந்து வகுப்புல அனைவரும் படித்து நிறைய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து என்பது ஒரு மனிதனுடைய ஒன்றாக இணைந்து பிணைந்து அது வேலை செய்கிறது என்பதை நான் பார்க்குற ஒரு சைட்டு மூலியமாவும் ரிசல்ட் தெரிஞ்சுட்டு வரேன். இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க என்னது பார்த்து, சார் உங்க வீடியோ பார்த்து என் வீட்டில் இருக்கிற தப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் என் வீட்டில் இருக்கு, உங்களை வந்து பார்த்துட்டு போனன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு காலைல வந்தாங்க. அவங்க வீட்டு பிளானோடைய வந்தாங்க. காலைல வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம், எங்களுக்கு வந்து வேற வழி ஆப்ஷன் என்னவோ நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஏனால் வாஸ்து என்பது நாம் நினைப்பது போல பர்மிட் வைத்தாலோ பூஜை செய்தாலோ மாறிவிடாது. ஒரு மனிதனுக்கு கை உடைந்து விட்டால் நீங்கள் யாகம் செய்யக்கூடாது, கட்டுதான் போடணும், அப்பதான் எலும்பு கூடும். ஒரு வீடு சரியில்லைன்னா இடிச்சுதான் கட்டணும். அங்க போய் நீங்க பூஜை போட்டால் வேலைக்கு ஆகாது. இறை நம்பிக்கை என்பது வேற, சரணாகதி என்பது வேற, மூட நம்பிக்கை என்பது வேற. இதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஷோல பார்த்தேன், நெருப்பு மெரிப்பது வந்து மூட நம்பிக்கை, அது வந்து கரியை போட்டு தான் நெருப்பு உருவாக்குறாங்க, கட்டையை போட்டு தான் நெருப்பு உருவாக்குறாங்க, கம்பியை போட்டு மெரிக்க சொல்லுங்க, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம் ஆன்மீக பக்தின்னு ஒருத்தர் ரொம்ப அறிவாளித்தனமா பேசினார். எப்பொழுதுமே ஒரு ரொம்ப ஜீனியஸ், ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறவங்க ரொம்ப சின்ன விஷயத்த புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த எலாபரேட் பண்ணி பார்த்து பக்கத்துல இருக்க பொருளையே ஒரு நாள் ஃபுல்லா தேடுறவங்களாம் இருப்பான். கையிலே போன் வச்சிருப்பான், போனை காணும் தேடுறவங்களாம் பார்த்துருக்காங்க. சில யதார்த்தமான உண்மைகள், சில யதார்த்தமான விஷயங்களை நீங்க ரொம்ப ஓவர் டீப்பா திங்க் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்காகும். நான் 2 இட்லி தான் சாப்பிடுவேன், 1 தோசை தான் சாப்பிடுவேன் சொல்றவன் பேஷண்டா இருக்கிறவனே பார்த்துருக்குறோம்.
இஷ்டத்துக்கும் சாப்பிட்றோம், ஆரோக்கியமா இருக்கிறவனையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இஷ்டத்துக்கும் சாப்பிட்றோம்னா முட்டாளா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவன் அதுக்கேற்ற உழைப்பை உழைச்சிருவான். புரியுதுங்களா? ஆனா இந்த 2 இட்லி சாப்பிட்றவன் நினைச்சு பாரு, ஃபுட் கண்ட்ரோல்ல ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவார். பார்த்தா இவர் தான் ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பார். நம்ம எப்பவுமே எதிராளியை சாதாரணமாக எடை போடக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வையகத்தில். நம்மளை விட எப்பவுமே இன்னொருத்தவன் நம்மளை விட ஷார்ப்பா இருப்பான்னு நீங்க அந்த ஒரு தாட்ல எப்பவுமே இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த வாஸ்து ரீதியா நான் பார்த்து வரக்கூடிய அனைத்து இடங்கள்லுமே வாஸ்து எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது, அவர்களுக்கும் உணர்த்த முடிகிறது. நீங்களும் உணர்ந்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மொத்தம் 4 நாள் கிளாஸ்ல 2 நாள் தியரி, அடுத்த பேட்ச்ல அட்வான்ஸ் போட்டு ஒரு 2 நாள் அட்வான்ஸ், அப்புறம் சர்டிபிகேட் ஃபங்க்ஷன் ஒரு நாள் வைப்போம். அதன் பிறகு 2026 5 பேட்ச் மாணவர்களையும் ஒன்றாக திரட்டி ஒரு பேருந்தை வைத்து கிராமங்களுக்கு சென்று கிராமமாக நாம் ஒரு கிராமத்துடைய வளர்ச்சிக்காக வாஸ்துவை ஆராய்ச்சி செய்ய போகிறோம். என் ஆராய்ச்சியிலே மாணவர்களை கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கும் அந்த விஷயத்தை சொல்லித்தர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் அனைவரும் வாஸ்து கத்துக்கிட்டு வாஸ்து ஜாம்பவான்களாக நீங்கள் படம் எடுக்க வேண்டும், படையெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியின் நோக்கம் என்ன? நான் சொன்ன மாதிரி இன்புட் எதை நோக்கத்தில் கொடுக்குறோமோ அது நோக்கத்தில் அவுட்புட் வரும்னு நோக்கம்னு ஒன்று இருக்கணும்ல. எதன் அடிப்படையிலே வாஸ்து சொல்லி தருகிறோம், என்ன காரணத்துக்காக சொல்லி தருகிறோம் என்றால், வாஸ்து மட்டும் உங்களுக்கு தெரிந்து விட்டால் வானமும் உங்களுக்கு வசப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்பெல்லாம் அந்த காலத்துல வாஸ்து பார்த்தாங்களே சார், அந்த காலத்துல வாஸ்து இல்லாத நல்லா வாழ்ந்தாங்களே, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றாலாம் இருக்காங்க. ஆனா நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. நவகிரகத்தை கண்டுபிடிச்சதே நம்ம முன்னோர் தான். நம்மால் போய் என்ன பண்றான், இன்னைக்கு சனிக்கிழமையில எள்ளு விளக்கு ஏத்துறான், வேலைக்கிழமை போய் சுண்டல் மாலை போடுறான். புரியுதுங்களா? இவ்வளோ கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்களுக்கு ஏன் இது தெரியாத போயிருக்காதா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கே ஒரு கிணறு தான் இருக்கும், அது பேர் ராட்டின கிணறுன்னு சொல்லுவாங்க. ராட்டினம் கிணறு, அது பேரு பொது கிணறு. புரியுதுங்களா? அதுல தண்ணி மொண்டு ஊரே ஆண்டுது. ஒரு ஊர்ல பொதுவா குளம் ஒண்ணு இருக்கும், அந்த குளத்துல இருக்க தண்ணி ஊரே ஆளும். மழை தண்ணி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுவான். ஒரு ஊர்ல டேங்க்னு ஒண்ணு இருக்கும், மினி டேங்க், அது பேரு. கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி மினி டேங்க் வச்சது ஊருக்கு. ஒரு வீட்டுக்கும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி அவசியம்ட்டு ஒரு ஸ்கீம் போட்டாங்க அம்மா பிரீட்ல. தண்ணி அப்பொழுது எப்படி இருந்தது ஒரு கிராமத்துலன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு போர் கிடையாது, பஞ்சாயத்து குழான்னு ஒன்று வரும். ஒரு குழா இருக்கும், 4 வீடு அதில் தான் தண்ணி பிடிக்கணும். இப்ப கொஞ்சம் நகரங்கள் நம்ம கிராமங்கள் வளர்ந்து வீட்டுக்கு அந்த பஞ்சாயத்துல நீ இழுத்து உள்ள வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போர் போடுறோம், சம்பு போடுறோம், டேங்க் போடுறோம். இங்கேயே நம்மளுக்கு வாஸ்து அடிபடும். புரிஞ்சுக்கணும், வாஸ்து என்பது நவீன ஒரு நகரமயமாதல் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலும் வளருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வளர்ச்சி இப்படிதான் பாக்குறீங்க. பில்டிங் ஊரே இல்லாத ஊர்ல ஒரு 1000 வீடு வந்துச்சு வளர்ச்சி அப்படின்னு நீ பாக்குற. அதை வாஸ்து எப்படி பாக்குதுன்னா, ஆரோக்கியமா இருந்தவன் 1000 பேர் குடி 500 பேர் பேஷண்டா மாறிட்டா நான் சொல்லுவேன் வாஸ்துல. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்று கோணத்தில் யோசிக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு வாஸ்து கை கொடுக்கும். அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாகும், அப்பதான் கோர்ட் அதிகமாகும், அப்பதான் கேஸ் அதிகமாகும். வளர்ச்சினா என்ன? நீங்க எல்லாமே பில்டிங் கட்டிட்டு ஆளுக்கு ஒரு கார் வச்சிருந்தா வளர்ச்சி என்ற ஒரு மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. வாஸ்து என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கும். 85 வயசு 70 வயசுல கலப்பையை தூக்கி தோல்ல வச்சுன்னு தாத்தா மாட்டை ஓட்டிக்கின்னு கழனிக்கு போன காலம் போய் 30 வயசுல டயபெட்டிக்கா இருந்து இன்சுலின் போடுற காலத்துல நம்ம வாடுறோம். இது வளர்ச்சியா? எங்க இடத்துல நம்ம தப்பு பண்றோம்? இதைதான் நான் பார்க்கணும். அப்ப வாஸ்து எப்படி வேலை செய்கிறது? வாஸ்து என்பது வஸ்து என்ற வார்த்தையிலிருந்து எப்படி பிறந்து வந்தது? பஞ்சபூதம் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன? வாங்க பிஎம்கே வாஸ்து அகாடமியில அனைத்தையும் பேசுவோம்.
ஏன் சார் ஆன்லைன் எடுக்கிறது இல்லை? இது ஆன்லைனில் சொல்லி தரக்கூடிய விஷயம் அல்ல. இதை வியாபாரமயமாக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் ஆன்லைன்ல போட்டு ஒரே ஜூம்ல 500 பேரை சேர்த்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து பண்ணலாம். என்னுடைய நோக்கம் 4 பேரை உருவாக்குனாலும் என்னுடைய சிஷியர்கள் 4 பேரும் தரமான ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 100 கத்தி அடிக்கிறேன், கத்தி எல்லாம் மொக்கையா இருக்குது, மரத்தை வெட்டுமான வெட்டாது. ஒரு கத்தி போதும் ஷார்ப்பா இருந்தா, அதை வைத்து பல ஆயிரம் மரங்களை நாம் வெட்டி சாய்க்க முடியும். அப்போ புத்தி கூர்மை வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வேல்லாம் கூர்மையா இருக்கும், அது குத்தி கிழிச்சிரும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அம்பாலே தன்னுடைய மகன் கையில வேளா வந்து நிக்கிறாய, மகனே புத்தியை நீ கூர்மையாக வைத்திருந்தால் எதிராளியிடம் நீ ஜெயித்து விடலாம் அப்படின்றதுதான் அந்த வேலோடைய தாத்பரியம். வேலோடைய தாத்பரியம் என்ன? புதனுடைய வீட்டுல சுக்கிரன் நீச்சமா வர்றார், குருவோடைய வீட்டுல சுக்கிரன் உச்சமா வர்றார். கருணை, பண்பு, பாசம்னு நீ பார்த்தா பெண்ணால அவதிப்படுவான்னு சொல்லுது ஜோதிடம். அதான் சொல்லுது. புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா இருந்தா உன்னிடத்திலே பெண் தோற்று விடுவாள், நீ ஜெயித்து விடுவான்னு சொல்லுது. சுகபோகங்களுக்கு நீ இடம் கொடுத்தா நீ தோற்றுருவேன். சுகபோகங்கள் உனக்கு அடிமையாகணும் நீ நினைச்சானா நீ ஜெயிச்சிருவேன். இதை ஒரு ஜோதிட வாஸ்து என்பது நீங்க நினைக்கிறேன், அது பல ஆயிரம் சயின்ஸுகளை உள்ளடக்கியது. அப்போ பிஎம்கே வாஸ்து அகாடமியில வந்து படிச்சுட்டு போற ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, கத்தி மாரி ஷார்ப்பா இருக்கணும், தொட்டா போட்டுருணும். அப்போ ஒரு வாஸ்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்முறை வாஸ்து நிபுணர்களுக்கே என் மாணவர்கள் வாஸ்து சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு லட்சியம், ஆசை. அதை கூடிய வரையில் நான் நிறைவேற்றுவேன். 4வது பேட்சில் வந்து படிக்கக்கூடிய வாஸ்து அகாடமி, பிஎம்கே வாஸ்து அகாடமி சார்பாக 4வது பேட்சை வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நம்ம கிளாஸில் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட நம்ம கிளாஸை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அனைவரும் வருக என்று வரவேற்று செப்டம்பர் 27, 28 உங்களை நான் நேரில் சந்திக்கிறேன். நிச்சயமா நம்ம வாஸ்துவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்குண்டான அனைத்து வழிகளையும் வேலைகளையும் நாம் செய்வோம். நன்றி, வணக்கம்.